ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் உருவம் ஒரு பார்வை, அதான் இது. என்னன்னே திடீர்னு உருவத்துக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறீங்களா? நான் ரொம்ப ரீசெண்டாக ஒரு நல்ல சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை நமக்கு சிக்கிச்சு அப்படின்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நானும் வரிசைக்கு பார்த்த மணியமாகவே இருக்கேன் ஒரு 3-4 நாளாக. உதாரணத்துக்கு த ஹண்டட் அப்பார்ட்மெண்ட் மிஸ்கே படமாகட்டும், த டீமன்ஸ் பிரைடு படமாகட்டும், நிறைய படம் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ரெண்டு இந்த மாதிரி நானும் ஒரு 4-5 படங்கள் நானும் பார்க்குறேன். ஆனால் ஒரு படம் கூட நமக்கு பர்சனலாக ரொம்ப பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்குது. இது என்னத்தங்க போய் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண, எதுக்கு நம்ம வியூவர்ஸுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு அது ஒத்தே வரலை. அதனால் அந்த படங்கள்லாம் பார்த்தே முடித்தா கூட எந்த படமே நம்ம இன்னும் விமர்சனம் போடவே கிடையாது. அது இதனாலேயே அந்தளவுக்கு பெருசாக ஒருத்தர் அப்படின்னு தோணுனதுனால நான் சரி நம்ம தமிழில் உண்மையாகவே நம்ம ரொம்ப பயந்து பார்த்த இல்லைப்போ அந்த படமோ ஐயோ ஒய்பிலோட ராஜா அப்படின்னு பயங்கரமாக உருட்டினேன். அப்படி ஏதாவது படங்கள்லாம் நம்ம பார்த்தபடி பயந்த படங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் நம்மளுடைய 10 வயசில் என்னென்ன படம்லாம் பார்த்தோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா 1991 வெளியான இந்த உருவம் தமிழ் சினிமாவில் நிச்சயமாக வெளியான அட்டகாசமான ஒரு ஹாரர் படம் அப்படின்னு அப்போ இருந்தே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு படம் தான் இது. உண்மையாக அப்போ நம்ம ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், என்னத்தை பார்த்தாலும் பயப்பட தான் செய்யும். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் சூப்பரான ஹாரர் த்ரில்லர்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா எப்பயுமே என் மைண்டில் அப்போ ஒரு 2-3 தடவை பார்த்த படங்கள் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 படங்கள் தான் நான் சொல்லுவேன். ஒன்று உருவம், இன்னொன்று ஜென்ம நட்சத்திரம், 3வது மைடியர் லிசா, 4வது 13ஆம் நம்பர் வீடு, 5வது யார் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இந்த 5 படம் தான் நம்ம அந்த கேடிவி அப்படி இப்படின்னு சொல்லி அங்கங்கே கொஞ்சம் பார்த்து பழகின படம். அதனால் இதில் இந்த உருவம் அப்போ நமக்கு ரொம்ப திகிலாக இருந்தது. போர்வையை ஃபுல்லாக போத்திட்டு அந்த ஓட்டக்கண்ணில் போர்வையோட ஓட்டையில் தான் அப்படி எட்டி பார்க்குறது, என்ன ஆச்சு இவருக்கு பேய் வந்துருச்சா இப்போ அப்படிங்கிற மாதிரியே பார்த்த ஒரு படம் இது. இப்போ அதான் மலை மாடு மாதிரி வளர்ந்துட்டுமே, எப்படி இருந்தாலும் இந்த படம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் மேக்கிங் வைஸாக இந்த படத்தை இவங்க எப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம். நேற்று இதனாலேயே பெரிய ஸ்க்ரீனில் ஹோம் தியேட்டர் செட்டப்பில் உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். உண்மையாக எப்படி தான் இருக்குது இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஹாலிவுட்டில் வழக்கமாக இந்த சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்னாலே என்ன டெம்ப்ளேட்டில் எடுப்பாங்களோ டிட்டோ அதே டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு ஃபேமிலி ஒன்று குடி போகுது, அந்த வீட்டில் செய்வனை வச்சு விட்டாங்கன்னு சொல்லி கடைசியாக அங்கே இருந்து பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்து மேலே ஏவி விடப்பட, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தருக்கா பேய் பிடிச்சி, இல்லை ஒருத்தருக்கு பேய் பிடிச்சி எல்லாத்தையும் போட்டு தள்ளி அப்படிங்கிற மாதிரி அதே டெம்ப்ளேட்டில் ஒரு படம் தான் இது. இப்போ பார்க்கும்போது அதே ஒரு ஃபீலை தான் நமக்கு இந்த படம் கொடுக்குது. நான் சொல்கிறது அதே டெம்ப்ளேட்டு தாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த படம் 91 வெளியாகிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், 2025 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் தாண்டிடுச்சு இல்லையா? இன்றைக்கி டேட்டில் கூட இந்த படத்தை பார்த்திங்கன்னா இதை தனியாக என்னங்க சான்ஸே இல்லைல்ல அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா ராஜா சாருடைய மியூசிக்கு. முதல்ல அந்த செய்வனை வைக்கக்கூடிய அந்த காட்சி ஆகட்டும், அந்த பங்காரசாமிங்கிற கேரக்டரு கையில் ஒரு மாலையை சுற்றிட்டு பீச்சில் ஓடும், யாருக்கும் மறந்துருக்காது. உருவம் படம் அந்த பேரை கேட்கும் போதே அந்த சீன் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த பீச் ஓரமாக ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஒரு சீனு, ஒரு நைட் லேம்ப்பு ஜஸ்ட்டு ஒரு 5-6 செகண்ட் சீன் தான் அது. அந்த லைட்டை அப்படி எரிஞ்சிட்டு திருப்பி அணையும். அதுக்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு, அந்த விநாயகர் சிலை முன்னாடி போய் மோகன் கையை நீட்டக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸு, இதெல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த கார் சாவி வீட்டில் விட்டு வந்துட்டோன்னு மோகன் கேரக்டர் திருப்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு சீனு, அந்த சீனை 4ஆக பிரித்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் கான்ட்ராஸ்டாக 4 வேறு மாதிரி வெரைட்டியான ஒரு பிஜிஎம் அடுத்தடுத்து அடிச்சிருப்பாப்புல ராஜா சார். அட்டகாசம் பண்ணியிருந்தாப்புல. அவருடைய மியூசிக் தூக்கி வெளியே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்துக்கு வேறு யாராவது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மியூசிக் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியலை. ஏன்னா இப்போ பார்த்தா கூட மேக்கிங்காக ஒரு சில இடங்கள் நமக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது, அதெல்லாம் மேட்ரு, அது வேறு. ஆனால் ராஜா சார் இன்றைக்கும் அந்த படம் பார்க்கும்போது அந்த உயிர்ப்பாக அந்த படத்தை வச்சுருக்கிறதுக்கு நிச்சயமாக அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். டைம் கிடச்சதுன்னா நான் சொன்ன அந்த சீன்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். இதில் இப்போ பார்க்கும்போது முதல் சீனில் ஏன்பா பங்களா ஃபுல்லாக லைட் எரியுது, அப்புறத்துக்கு அதில் அந்த பங்காரு சாமி உள்ளே வரும்போது அவருடைய இன்ட்ரோவுக்கு அரிக்கன் விளக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆகட்டும். சாமி முன்னாடி போய் கையை நீட்ட முடியல, அதனால் வேறு வழி இல்லைன்னு கடல் முன்னாடி போய் நின்று கத்தி கதறுவாப்பில் மோகன், என் பிள்ளைகளுக்கு நானே எமனா சேர்ந்துட்டனா அப்படின்னு அந்த ஒரு சீனு. நம்ம
பங்காரசாமி கிட்ட இருந்து மந்திரத்தை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஜோல்னா சாமி பண்ணுற காமெடி இருக்குது பாருங்க. மந்திரத்தை சொல்லு யோ நீ வாயை முன்னத்தானே நான் சொல்கிறதுக்கு அப்படின்னா நீ மந்திரத்தை சொல்லு மாதிரி செம்ம சிரிப்பு நைட்டெல்லாம். அந்த சீனு ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு சீக்வன்ஸ் அது. ஆனால் நமக்கு பயங்கர காமெடியாக தெரியுது அந்த சீனு. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான காட்சிகள் படத்தில் இப்போ பார்க்கும்போது பயங்கரமாக சிரிப்பை வரவழைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படத்தில் என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்தை ஜிஎம் குமார் தான் இயக்கியிருக்காப்புல. ஆனால் இந்த படத்தை கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம் இது. வெறும் 12 நாளில் ஷூட்டை முடிச்சிருக்காங்க. எப்படிங்க ஒரு படத்தை 12 நாளில் முடிக்கக்கூடிய ஒரு இயக்குனர்லாம் ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி அப்படின்னா, ஒரு யூனிட்டு ஒரே ஒரு லொக்கேஷனு எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணாமல் இவங்க 3 யூனிட்டாக பிரிச்சிருக்காரு ஜிஎம் குமார். 3 யூனிட்டு, 3லேயும் ஒரு யூனிட்லேயும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பார், ஒரு கேமராமேன் இருப்பாப்புல, ஆர்டிஸ்ட் அந்தந்த சீனுக்கு தேவையான ஆர்டிஸ்ட் அந்தந்த யூனிட்டில் மட்டும் இருப்பாங்க. 3மே சைமல்டேனியஸாக ஷூட் போகும். அப்படி பண்ணதுனால தான் 12 நாளில் ஒரு படத்தை கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி முடிச்சிருக்காப்புல. பட் ஸ்டில் நம்ம பேரண்ட்ஸுக்கெல்லாம் இந்த படம் எப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டதே கிடையாது. யாராவது கேட்டிருக்கீங்க? யாருமே நம்ம கேட்டது கிடையாது. ஆனால் நிச்சயமாக இந்த படம் வந்த புதுசில் நம்ம அந்த 90கள் 95 அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த படத்தை நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தப்ப நிச்சயமாக நம்மளை எல்லாத்துக்கும் சும்மா அள்ளு விட்ட ஒரு படம் தான் இந்த உருவம். இப்போ உங்களுக்கு யாராவது நான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக இந்த படத்தை பார்த்தீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? நீங்களும் என்ன மாதிரி பல சீன்ஸில் விழுந்து சிரிச்சிங்களா? எப்படி எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது? அதே நேரத்தில் இப்போ நான் சொன்னது போக வேறு ஏதாவது சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் உங்களுடைய சின்ன வயசில் நீங்கள் விரும்பி பார்த்து பயந்து போனால், ஐயோப்பா சாமி இந்த படத்தில் எனக்கு வேணாம்பா அப்படின்னு நீங்கள் அலறி போனால் அந்த மாதிரி படங்கள்லாம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய அனுபவங்கள், உங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரி தமிழில் வெளியான சூப்பரான ஹாரர் த்ரில்லர்ஸுடைய பெயர்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.